இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு வாழ்த்துக்கள். இந்த நாளிலுமா கூட நீதிமொழிக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16 நம்ம வாசிக்கும்போது 6 காரியங்களே கர்த்தர் இருக்கிறார் என்று நம்ம சொல்லப்படுகிறது. 7 அவருக்கு அருவருப்பானவைகள், அவையான மேட்டிமையான கண், பொய்நாள், குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, துர் ஆலோசனை, வினைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் காலம், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணதன் ஆகிய இவைகள். இந்த கர்த்தர் சொல்லுகிற கர்த்தர் இருக்கிற 6 காரியங்கள் 7 அவருக்கு அருவருப்பாயிருக்கு. அதுல முதலாவது ஒரு காரியம் மேட்டிமையான கண். இந்த மேட்டிமையான கண்ணை குறித்து வேதத்துல அநேக இடத்துல நம்ம வாசிக்கிறோம். நேபுகாத்நேச்சாருக்கு தன் மேட்டிமையான கண் இருந்ததுனால தன் பாபிலோனை சுற்றி பார்க்கப்படும் போது அவனுக்குள்ள மேட்டிமை வரப்படும் போது அவன் விழுந்ததை நம்மளால் பார்க்க முடியும். உசியா ராஜாவுக்குள்ள மேட்டிமை வரப்படும் போது வேதம் சொல்லுகிறது அவன் பலப்பட்ட போது அவனுக்குள்ள அந்த மேட்டிமையான ஹிருதயம் உள்ளதுனால அவன் விழுந்ததை நம்மளால் வாசிக்க முடியும். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில இந்த மேட்டிமையான இந்த பெருமையான இந்த கர்வம் என்ற கண் அநேகருடைய வாழ்க்கையில இது என்ன செய்யுதுன்னா அவனுக்குள்ள அந்த மேட்டிமையான கண் இருக்கிறதுனால மற்றவர்களை பார்க்கும் போதே அவன் எப்போ பார்க்கறனா ஏளனமாய் பார்க்கிற ஒரு விஷயங்கள் நம்ம வாசிக்கிறோம். வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, நல்லது அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்ட நீ விசுவாசத்தினால் நீ நிற்கிறாய், மேட்டிமை சிந்தையிராமல் பயந்து. நம்ம எப்படி நிற்கிறோமா? விசுவாசத்துல நிற்கிறோம். அதனால நமக்குள்ள மேட்டிமை சிந்தை வராதபடி தேவனுக்கு பயந்திருக்கிறவர்களாக கர்த்தர் இந்த நாளிலுமாய்க்குள்ள நமக்குள்ள மேட்டிமையான கண் இருக்கும் என்று சொன்னார். அந்த மேட்டிமையான காரியங்கள், அந்த பெருமை, அந்த கர்வம் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில் தேவகாத்துக்கு உசியா ராஜா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவன் சொன்னார், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைக்குள்ள மேட்டிமையான கண் இருக்கும் என்று சொன்னால் தேவன் நம்மை அருவருக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய கண்கள் மேட்டிமையாக இருக்க நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், நம்முடைய கண் நம் ஆண்டவராகியுடைய கண்களை பார்க்கும் என்று சொன்னால் அவருக்குள்ள இருந்த தாழ்மையை நம்ம